ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி நெகோஷியேட் பண்ணுவீங்களா? பிரைஸ் ரெடியூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்கிறவங்க நெறைய பேர் இருக்கீங்க. அதுல உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு டெவலப்பர் உங்ககிட்ட டைரக்ட்டா ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் என்னவோ, அதாவது ஒரிஜினல் காஸ்ட் என்னவோ அது சொல்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட வாங்குவீங்களா? இல்ல நெகோஷியேட் பண்ற டெவலப்பர் கிட்ட தான் நீங்க வாங்குவீங்களா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த பென்னோட காஸ்ட் ₹10. இத நான் உங்ககிட்ட டைரக்ட்டா ₹10 அப்படின்னு சொல்லும்போது, நீங்க நெகோஷியேட் பண்ணுங்கன்னு கேட்பீங்க. மேபி ஃபார் ₹9, மேபி ஃபார் ₹8 கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா, இதே பெண்ண நான் உங்ககிட்ட ₹13 அப்படின்னு சொல்லும்போது, நீங்க நெகோஷியேட் பண்ணுங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னால இத ₹12க்கோ, ₹11 அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் நெகோஷியேட் பண்ணிட்டு, ஒரிஜினல் பிரைஸ் என்னவோ, அதாவது ₹10க்கே என்னால குடுத்துற முடியும். சோ, உங்களோட மைண்ட்ல நான் ₹13 அப்படின்னு சொல்லும்போது, அந்த ₹13 தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். சோ, அண்ட் தென் நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, என்கிட்ட ₹3 நீங்க நெகோஷியேட் பண்ணிட்டீங்க அப்படின்றது வந்து உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கும். சோ, இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் இருக்கு. இந்த சைக்காலஜிக்கல் கான்செப்ட் பேரு தான் ஆங்கரிங் எஃபெக்ட். ஸோ நம்ம கிட்ட ஒரிஜினல் பிரைஸ டைரக்ட்டா சொல்லும்போது நம்ம மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்காது. ஆனா அந்த பிரைஸையே இன்க்ரீஸ் பண்ணி அத ரெட்யூஸ் பண்ணி ஒரிஜினல் காஸ்ட்டுக்கு குடுக்கும்போது, நம்ம ஏதோ அவங்க கிட்ட நெகோஷியேட் பண்ணி, பார்கெயின் பண்ணி, நம்ம வின் பண்ணிட்டதா நம்ம மைண்ட் அத அக்செப்ட் பண்ணிக்கும். ரியல் எஸ்டேட்ல டெவலப்பருக்கு லேண்ட் காஸ்ட், டெவலப்மெண்ட் காஸ்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், மேன் பவர் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையவே காஸ்ட் இருக்கும். இதையும் தாண்டி அவங்களுக்கான ப்ராஃபிட் மார்ஜினுமே இருக்கும். ஸோ நெகோஷியேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா அந்த லொகேஷனோட வேல்யூ என்ன, டெவலப்மெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் வேல்யூ என்ன, இங்க நீங்க வாங்குனீங்க அப்படின்னா கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்குமா, ரெண்டல் ஈல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறது தான் புத்திசாலித்தனம். பிரைஸ் கம்மியா வாங்குறதுனால பெஸ்ட் ப்ராப்பர்ட்டினும் அர்த்தம் கிடையாது. ஹையஸ்ட் நெகோசியேஷன் பண்ணதுனால பெஸ்ட் டீல்னும் அர்த்தம் கிடையாது. ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு மட்டும் பார்க்காதீங்க. ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவா இருக்குன்றதையும் பாருங்க. அது மட்டும் இல்ல ஃபியூச்சர்ல எவ்வளோ அப்ரிஷியேட் ஆகுது அப்படின்றதையும் நீங்க டெஃபினட்டா பார்த்து தான் ஆகணும்.